இன்னைக்கு கடப்பா பண்ண போகிறோம்ல. ஆமாம், நம்மளோட தோசை இன்னைக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கடப்பா. நம்ம வெங்கட்ராமன் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம் இல்லையா, கும்பகோணத்தில். அப்போ அவள்கிட்டையும் அவள் பண்ணி நல்லா இருந்தது. அவள் வந்து என்னென்னா சப்பாத்திக்கு பூரிக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்டோம். நம்ம தோசை இது எல்லாத்துக்குமே நல்லா இருந்தது. அது நம்ம வந்து இட்லி சாம்பார்னு போட்டிருக்கேன், கொஞ்சம் வேறு மாரி பண்ணுவோம். அங்கே போனதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் நல்லா டேஸ்ட் நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. என்னென்னா கொஞ்சோண்டு பைத்தம்பருப்பு வேக வச்சுருக்கேன், ரொம்ப வேண்டாம் கொஞ்சம். அந்தமாரி ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் சுமாராக சைஸில் கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு சோம்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஒரு 1/2 முடிக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து தேங்காய், பச்சை மிளகாய் காரத்துக்கு. அவள் வந்து கசகசா ஆட் பண்ணுவாள் திக்னஸ் வரத்துக்கும், அது ஒரு டேஸ்ட் வரத்துக்காக கசகசா போட. நான் கசகசா போடலை, ஏன்னா பைத்தம்பருப்பு ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி, அதனால் கசகசா போடலை. வேணுன்னா கசகசா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரகமும் ஒரே ஒரு இந்த வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வதக்கிறதுக்கு வந்து தாளித்து வதக்கிறதுக்கு வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி இப்படிப்படியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து அப்புறம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்சியில் அரைச்சின்றேன். இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் அது 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, அதை அரைச்சின்றேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன். ஒரு தக்காளியும் துளிவுண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஒரிஜினல் கடப்பால் வந்து இஞ்சி போட மாட்டான், வெங்காயத்தை போடுவேன். தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பண்ணுவாள். நான் வெங்காயம் சேர்க்கலை. ஆக்சுவலாக வந்து இது நான் நிறைய சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன் வெங்காயம் பொண்ணு வந்து ரொம்ப சேர்க்கறது இல்லை, நம்ம சமையலில் ரொம்ப சேர்க்கறது இல்லை. ஜென்ரலாகவே எல்லாரும் சொல்லுவா சேர்க்கக்கூடாது, அது விரத நாளில் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அது ஏன்றது ரீசன் வந்து சயின்டிஃபிக்காகவும் நம்மளோட சிவபுராணம், நம்மளோட கருட புராணத்துலலாம் என்ன சொல்லியிருக்காலோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம அந்த கேரி ஃபார்வர்டு அந்த சேனலில் வந்து சொல்லுங்க அண்ணா. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா வந்து சும்மா வந்து ஏதோ நம்ம வந்து சேர்க்கலை அப்படின்னு கிடையாது, ரீசன் இருக்கு இல்லையா. அந்த ரீசன் என்னன்றதை எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதில் போடலாம். இதை போட்டுட்டு அதையும் சொல்லுங்கள், அந்த சேனல் இது கொடுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அதாவது என்னன்னா, நீ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி பார்க்கணுன்றது ஒரு வாட்டி கரெக்டாக சொல்லுங்க, புரியுற மாதிரி. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம். நிறைய பேருக்கு வந்து அந்த லிங்க்கு கொடுங்க, என்ன பேர் சேனல் பேர் என்ன கேட்குறான். அது வந்து எப்படின்னா, இப்போ வந்து மொபைலில் பார்க்கும்போது அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோட டைட்டில் வந்து கீழே இருக்கும், பேர். ஆமாம், வீடியோட பேர் வந்து கீழே இருக்கும், அந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அந்த பேரை கிளிக் பண்ண போகிறோம். அந்த வீடியோட டைட்டில் இருக்குல்ல, அந்த வீடியோ அந்த கிளிக் பண்ண போகிறோம். சப்போஸ் இப்போ ஆடி வெள்ளி விளக்கு பூஜைன்னு போடுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோக்குள்ள அந்த பேர் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்மளுடைய அந்த அடுத்த சேனல் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும், லிங்க் கொடுத்துருப்பேன். அது போய் அங்கே போய் கிளிக் பண்ணால் அது டேரெக்டாக அந்த லிங்க்கு அந்த வீடியோக்கு போய்டும். ஆனால் எல்லாருமே வந்து இந்த வெங்காயம் ஏன் மெயினாக படிக்கிற குழந்தை ஆற்றுல இருக்கிறவா மாதிரி கொஞ்சம், அதாவது நம்ம எதாவது கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பெருமாள்கிட்ட ஜாஸ்தியாக போகிறோம்னு நினைக்கிறவா கொஞ்சம் வந்து அந்த கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து இன்னும் தப்பு இல்லை, தப்பாக ஒன்றும் சொல்லலை. ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாரையும் பார்க்கணும். அந்த டைட்டிலில் போய் அந்த வீடியோ கீழே இருக்கிற டைட்டிலில் போய் கிளிக் பண்ணால், ப்ரெஸ் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகிடும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இதே லேப்டாப்பு டெஸ்க்டாப்லன்னா வீடியோ கீழே ஷோ மோர் அப்படின்னு இருக்கும், அந்த ஷோ மோரில் போய் கிளிக் பண்ணால் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ அதில் தெரியும் இல்லையா, அதில் இருக்கும். என்னென்னா இப்போ இந்த ஆடி மாதத்தில் போடுற எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக ஏதோ ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தியாக வந்து அதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து ப்ரொமோஷனுக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்க வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அந்த சேனலுக்கு போய் பார்த்துட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இந்த தக்காளி இருக்கு இல்லையா, நல்லா வதங்கிடணும். வதங்கிடுது இல்லையா, இப்போ வந்து அந்த இது உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுற வேண்டியதான். இந்த பைத்தம்பருப்பு, சப்போஸ் பருப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சோண்டு கசகசா சேர்த்துக்கலாம். போட்டு இந்த அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு கொதிக்க விடுறேன். ஓகே.
இது ரொம்ப சிம்பிளான டிஷ். இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், நம்ம சாப்பிட்டோமே. சாப்பிட்டே வெண்மங்களுக்கு கொடுத்தாருல. ஆமாம், வெண்மங்களுக்கு கொடுத்தா நம்ம வந்திருக்கோன்றதுனால கேட்டுன்ட்டு நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டோம்னால சரின்ட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தா. இது வந்து என்னென்னா அந்த கொஞ்சோண்டு இஞ்சி வந்து அந்த வெங்காயத்தை இது பண்ணுறதுக்காக ரொம்ப பொட்டா இஞ்சி ஸ்மெல்லு தூக்கிடும், நல்லா இருக்காது. ஸோ ஒரே ஒரு மைல்டாக இருக்கணும் இஞ்சி. இந்த தக்காளியோட மைல்டாக போட்டிருக்கேன்னு சொல்லி ஒன்று. அது மாதிரி இப்போ இது வந்து பருப்பு இருக்கிறதுனால கசகசா அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு பருப்பு கம்மியாக போடுவா இருந்தால் கசகசா போடலாம். ரொம்ப வெங்காயம் இல்லாதனால அந்த டேஸ்ட்டில் வரும், அந்த டேஸ்ட் இருக்கும். நான் வந்து ஒரு வாட்டி பண்ணி நிச்சயமா உங்கள் அம்மாட்டையும் காலேஜில் எடுத்து போய் காமிச்சேன், சாப்பிடும் போது இருக்குன்னு. ஆனால் ரொம்ப டேஸ்ட். அது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வெங்காயம் போடாதனால அது அந்த இது கேட்க நெபிள் டு சி அப்படின்னா. தஞ்சாவூரில் டீச்சருக்கு ஒருத்தர், அவள்கிட்ட கொடுத்து இது பண்ண சொன்னேன், சும்மா சாப்பிட்டு சொன்னேன் இப்படி இருக்குது அப்படின்னு. அவள் டிஷ்ன்ட்டு நல்லா இருக்குண்ணா. நீங்களும் சொல்லி பார்த்து நம்மளும் இப்போ நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அதே வாட்டி. உங்களுக்கு தெரிஞ்சுதா டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு. தக்காளி வந்து இந்த தெரியவே கூட பண்ண மாதிரிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு இங்கே இது கொத்தமல்லி இருக்குது, அதையும் போட்டுட்டு இது பண்ணுறாங்க. கொதிக்கட்டும். என்ன கொதிச்சிட்டு பார்த்தீங்களா, எடுத்துடுறேன், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பேன். எடுத்து வச்சுட்டாங்க. கடப்பா கும்பகோணம் கடப்பா. தோசையா? இன்னைக்கு டிஃபனுக்கு தோசை எடுத்துருக்கேன். சூப்பர். வீடியோ டைட்டில் என்ன தெரியுமா போட போகிறேன்? உலகிலேயே முதன்முறையாக வெங்காயம் இல்லாத கடப்பா. சும்மா இருங்க, எல்லாரும் பண்ணுவா. வெங்காயம் இல்லாமல் ஹோட்டலில் மட்டும்தான் வெங்காயம் மட்டும் பண்ணுவோம், ஆற்றுல போனால் பண்ண மாட்டேன். வெங்காயம் இல்லாமல் கடப்பா எல்லாரும் வெங்காயம் மட்டும் சொல்ல மாட்டேன், பேர் வேணா வெங்காயம் இருந்து சொல்லுவாள். ஆனால் வந்து பண்ணுறவாப்பா ஆற்றுல இருந்து. இனி ஹோட்டல் போகிற அன்றைக்கி வேணால் சாப்பிட்ற வழியே ஆற்றுல பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ரீசனை சொல்லணும். அப்புறம் அவள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சாப்பிடலாமா வேணாமான்றதை. பட் வந்து இந்த ரீசன் சொன்னால் அவளுக்கு புரியும் எதனால அப்படின்னு. ஓகே, நான் போடுறேன். ஓகே, தேங்க்ஸ். ஓகே.